இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும் என பதில் சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேருவுக்கு சபாநாயகர் அப்பாவு அட்வைஸ். ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும். இப்படிதான் முதல்ல பதில் சொல்லணும். இல்ல இது பிரயோஜனமானது, மக்களுக்கு பயன்படக்கூடியது, நம்ம அரசு செய்திருக்க சாதனை. எங்களுக்கு நான் தவறுதலா சொல்லல, எனக்கு நேரம் இல்லைனாலும் அதுக்காக தவறுதலாட்டு நான் சொல்லல. முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும். நிதி இல்லாத காரணத்தால் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்ற அரசின் கொள்கையை நிறைவேற்ற முடியவில்லை. சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பது கொள்கை அளவில் இருக்கிறதே தவிர நிதிநிலை அறிக்கை அடிப்படையிலே அதை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். நிதிநிலை சரியானவுடன் நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். சென்னை தீநகர் நானா தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பணிப்பெண் மர்ம மரணம். உடலில் நகக்கீறல்கள் இருந்ததால் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு. காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தை சேர்ந்த 19 பேர் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். 3 மணி நேரம் முன்னதாக சென்றிருந்தால் நாங்களும் பலியாகி இருப்போம் என வேதனையுடன் பேட்டி. போகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதஷ்டமாக இருந்துச்சு. பதட்டமான சூழ்நிலையை கண்ணால் பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படி தான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊரில் எப்படி தான் வாழ்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி. காஷ்மீர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் பலியான ஆந்திராவை சேர்ந்தவரின் உடல் சென்னை விமான நிலையம் வருகை. அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உறவினர்கள் மலர் வளையம் வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி. பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கம். மத்திய அரசின் சட்ட ரீதியிலான அறிவுறுத்தலை ஏற்று முடக்கப்பட்டது. காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. மும்பை மற்றும் ஜெய்ப்பூர் சென்றடைந்த உடல்களுக்கு அம்மாநில அரசுகள் சார்பில் அஞ்சலி. காஷ்மீர் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வாகா அட்டாரி எல்லை மூடப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேறவும் அதிரடி உத்தரவு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். காஷ்மீர் தாக்குதல் குறித்து விவாதிக்க மத்திய அரசு அழைப்பு. காஷ்மீர் தாக்குதல் தீவிரவாதிகள் குறித்து தகவல் கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம். காஷ்மீர் மாநில காவல்துறை அறிவிப்பு. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு ஓராண்டுக்கு தடை விதித்தது தமிழ்நாடு அரசு. மயோனஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனைக்கு தடை. சென்னையில் இருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற ஆம்னி பேருந்தில் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னையை சேர்ந்த நபரை கைது செய்து கடலூர் போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 9,005 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 72,040 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
டெல்லியில் இன்று முதல் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு. வரும் 26ஆம் தேதி முதல் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். எல்லை பாதுகாப்புக்காக கூடுதலாக 150 செயற்கைக்கோள்களை ஏவ திட்டம். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். ராமர் பாலத்தை காண இலங்கை சார்பில் படகு சவாரிக்கு ஏற்பாடு. மே 15 முதல் இலங்கை தலைமன்னார் தனுஷ்கோடியின் அரிச்சல் முனை இடையே படகு சேவைக்கு திட்டம். ஜப்பானின் டோக்கியோவில் டெலிவரி செய்யப்பட்ட 1 மணி நேரத்திலேயே 2.5 கோடி மதிப்பிலான ஃபெராரி கார் எரிந்து சேதம். 10 வருடம் சேமித்த பணத்தில் தனது கனவு காரை வாங்கியதாக உரிமையாளர் உருக்கம். IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அபார வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். சச்சின் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் சந்தோஷத்தில் திக்குமுக்காடிய நடிகை ஜெனிலியா. விஜய் ரசிகர்களுக்கு மனதார நன்றி தெரிவித்து உற்சாகம். Madness, and during shooting it was unbelievable. Unga Talapati, enna cute, enna sweet. I mean, obviously. So from the bottom of my heart, I want to thank all the Talapati fans for making Sachin's re-release such a festival. I hope you enjoy it because it's extremely close to my heart, and I'm sure to yours too.